இங்க ஒருத்தனுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனை சுத்தி வித்தியாசமா இருக்கிற உருவங்களா தான் இருக்குது. எல்லாரும் கத்திக்கிட்டு இவனோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. இவன் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இவன் கூட இருக்கிற பொண்ணு கிட்ட தேங்க்யூன்னு சொல்றான். அவளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேங்க்யூ சொல்லுவாங்களான்னு பேசிட்டு இருக்கும் போதே அவ கொஞ்சம் கொஞ்சமா மறையறா. உடனே இவன் கையால ஸ்டாப்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. அப்ப இவன் தலையில மாட்டிருந்த ஒரு பட்டன் அழுத்துறான். அதுல சார்ஜ் 12% இருக்குன்னு காட்டுது. இவன் அங்க உள்ள ஒரு பெட்டில இருந்து ஒரு மருந்து பாட்டில் எடுத்து அதை கண்ணுல ஊத்துறான். இப்ப சார்ஜ் 100% ஆயிருச்சு. அப்புறம் அதுல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஆப் லோட் ஆகுது. அது லோட் ஆகி முடிச்சதும் இவன் சொடக்க போடுறான். அவனை சுத்தி உள்ள எல்லாரும் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவன் ஒவ்வொரு பாட்டிலா கண்ணுல போட்டு அந்த ஆப் மூலமா இவனுக்கு இமேஜினரியா ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி அவங்க கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்படியே அவன் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அப்ப தெரியாம அந்த பாட்டில மிதிச்சு உடைச்சிடுறான். இவன் வேமா வேற பாட்டில் இருக்கான்னு தேடி பாக்குறான். பட் எங்கேயுமே அது இல்ல. உடனே இவன் அதை வாங்குறதுக்காக வெளியில வர்றான். ஊர்ல எல்லா இடத்துலயுமே இந்த ஆப்பை பத்தி தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த ஆப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஃப்ரெண்டை நீங்களே உருவாக்கலாம். நீங்க உருவாக்குன ஃப்ரெண்ட்ஸ் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. அவங்க எப்பவுமே உங்க கூட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த மருந்து கொடுக்குற மிஷின்ல கண்ணை ஸ்கேன் பண்ணி அவனோட காசு எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மருந்து கொடுத்துட்டே இருக்குது. இவன் இதை வாங்குறதுக்காக லைன்ல நிக்கிறான். அப்ப இவனோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த பொண்ணு இன்னொரு பக்கம் அந்த மிஷின் இருக்குன்னு இவனுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போறா. இவனும் அவ பின்னாடியே போய் அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணி அந்த மருந்தை வாங்கிக்கிறான். இந்த மருந்தோட கண்ணுல போட்டதும் இவன் உருவாக்குன ஃப்ரெண்ட்ஸ் இவன் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. இவன் அவங்க எல்லாரையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தவங்க வந்து அந்த டிவைஸ் வேணும்னு சொல்லி இவன் கூட சண்டை போடுறான். இவனு முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட சண்டை போடுறான். அப்ப அவன் ரொம்ப கோவப்பட்டு இவனை அடிச்சு அந்த டிவைஸை பிச்சு எடுத்துடுறான். அவன் அதை தூக்கிட்டு ஓட இவனும் பின்னாடியே பிடிக்கலாம்னு போறான். அங்க ரொம்ப கூட்டமா இருந்ததால அவன் எஸ்கேப் ஆகிடுறான். அங்க இருக்க எல்லாருமே அந்த டிவைஸை தான் மாட்டிருக்காங்க. இவன் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்து கண்ணாடியில அந்த தழும்ப பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் அவனோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உலகத்துல இருந்து வெளியில வந்துட்டான்னு நினைச்சா அவனும் மீதி கண்ணாடியை க்ளோஸ் பண்றான். பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த டிவைஸை மாட்டிருக்கான். இப்ப இவன் சந்தோஷமா அந்த டிவைஸ் ஆன் பண்ண அவனோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இவனை கூப்பிடுறது கேக்குது. இவனும் ஹாப்பியா அவங்க கிட்ட போறான். இவனால அந்த மிஷின் இல்லாம வாழ முடியல. அதனால இவன் இன்னொருத்தங்கிட்ட சண்டை போட்டு அந்த மிஷினை வாங்கிட்டான்.